ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஷால்ஸ் டைரிஸ். நாம் எதுக்கு இந்த காஸ்டியூம்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஆடி முதல் வெள்ளிக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பிடலாம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கேன். எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மாவோட சாரீ. சரி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கோவிலுக்கு போகும்போது சாரியும் கட்டி கிளம்பிட்டோம். மயிலுக்குட்டியை கிளப்புறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுவோம். ஏன்னா மற்ற நாள் கூடி சீக்கிரமாக கிளம்பி உட்காந்து டிவிலாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரொம்ப அடம் முடிச்சிட்ருப்பா. அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளையும் பாதியெல்லாம் கிளப்பி விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸு போட சொன்னால் ட்ரெஸ்ஸு போட மாட்டேன், குத்துது, எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு வேணும், அது சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அவள் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நீ உங்கள் அப்பா வந்ததுமே ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரியே நானும் 2-3 டைம் கெஞ்சி பார்த்துட்டேன் போடுன்னு சொல்லிட்டு. போடவே மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா வந்து போட்டு விடுறாரு. அதே ட்ரெஸ்ஸு தான் நான் போடும்போது மட்டும் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து போட்டுவிட்டு அப்படியே சூப்பராக போட்டு ரெடி ஆயாச்சு. அவங்க அப்பா சொன்னால் மட்டும் இந்த பொன் குழந்தைங்களாம் எப்படி தான் கேட்குறாங்கன்னே தெரியல. இதே நம்ம சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீட்லேயும் இதே ட்ராமா தான் நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிம்பிள்ஸ் வேறு ரொம்ப பெருசாக வந்துருச்சு. சரி நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். போகிற வழியில் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி பூவும் வாங்கியாச்சு. இவங்க வந்து பூவே வாங்க மாட்டாங்க, வாங்கினாங்கன்னா அவ்வளோ நிறைய தான் வாங்குவார். நானே கம்மியாக வாங்க அப்படின்னு சொன்னாலும் கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பைக்கு இங்கே நிறுத்திட்டு பூவையும் வச்சுட்டு சரி கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஏதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சாதான் அங்கே ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒன்று நடக்கும். நாங்கள் அங்கே கூட்டமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் முன்னாடியே பைக்கை நிறுத்திட்டு நடந்து போனால் அங்கே பார்க்கிங்க்குன்னே தனியாக ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அப்படியும் நம்ம ஏதாவது புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா யோசிச்சாதான் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடக்கும். இது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. ஆடி முதல் வெள்ளி அப்படின்றதுனால கோவிலுக்குள்ளே வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. இந்த கோவிலில் சிவராத்திரி அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிவன் மட்டும் இல்லை, விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன், நவகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து தனித்தனியாக ஒரு சாமியும் தனியாக பார்க்கணுன்னு இல்லை, இங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே ஆஞ்சநேயர் கூட இருப்பாங்க. போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த ட்ராக் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்குறவங்க பொருளாக கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொலு வைப்பாங்க. அந்த டைமில் வந்தோம் அப்படின்னா நவராத்திரி டைமில் இந்த கோவிலில் சூப்பராக இருக்கும். நல்ல அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் விநாயகரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து இந்த தேங்காயும் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சாமி கொடுக்கறக்காக வச்சுருந்தாங்க. மயில்குட்டிக்கு கோவிலுக்கு வரதுன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாகிடுவா. வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் சாமி கும்பிடுவோம். இவள் ரொம்ப நேரமாக அங்கே தான் நின்றுட்டே இருப்பாள். அப்படி என்ன வேண்டுவாளோ தெரியாது, எல்லா சாமி முன்னாடியும் நின்று ரொம்ப நேரமாக நின்று வேண்டிகிட்டே தான் இருப்பாள். சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவா. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அவள் இருந்துட்டு அங்கே வந்து நிறைய கொலு பொம்மை அது மாதிரிலாம் அந்த சைடு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் நேரம் நின்று சரி இதை விளையாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு தேர் இழுக்கிற ஒரு கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க. இவ என்னடானா அதை பார்த்துட்டு சீசா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக அதில் விளையாண்டுருந்தா. இப்போ நான் இங்கே உட்காரேன், என்ன ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று விளையாண்டுட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் தூக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து காமாட்சி அம்மன் இருந்தாங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே இருக்க அந்த குங்குமம் வந்து நல்லா டார்க் கலரில் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் தின்னூறு குங்குமத்தையும் எடுத்துகிட்டு பாப்பா அங்கேயே நின்று பட்டையை போடுற மாதிரி பட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஆடி முதல் வெள்ளி அப்படின்றதுனால மஞ்சள் கயிறு கொடுத்துருந்தாங்க. நானும் எனக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸில் நவகிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆலமரத்தை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நவகிரகத்தையும் வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம். அவங்களோட அந்த ராசிக்கு என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து எல்லோரும் சாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த நவகிரகத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே சனி பகவானுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு சனி பயிற்சி நடந்தாவே அமோகமாக இருக்கும். இதில் எங்கள் 2 பேர்த்துக்குமே நடக்கிறனால சரி போய் கும்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டு வந்தோம். இந்த கோவில் என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு பாட்டி சிலை மாதிரி ஒன்று வச்சு கையில் வந்து ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க. வர்றவங்க
போகிறவங்களாம் வந்து ப்ரே பண்ணிவிட்டு காயினை வந்து தூக்கி போட்டு போனாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. சரி யார்ட்டையாவது பக்கத்தில் போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் யாருமே இல்லை. நாங்கள் போய் ப்ரே பண்ணும்போது சரி இன்னொரு டைம் வரும்போது கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பிரசாதம் முடிஞ்சிச்சு. சரி நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபேமிலி விலாக் பார்க்கணும் அப்படின்னா ஷால்ட்ஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.